திருக்கடையூர் கோவிலில் சல்லடையில் சலிக்க வந்த பணம் குவியல். நூற்றுக்கணக்கானோர் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில். இங்கு ஆண்டிற்கு 365 நாட்களும் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் நாள்தோறும் ஆயுள் ஹோமம், சஷ்டி பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், மணிவிழா உள்ளிட்ட சிறப்பு யாகம், ஹோமம், திருமணங்கள் நடைபெற்று வருகின்றன. இப்படி சிறப்பு பெற்ற இக்கோவிலில் நாள்தோறும் பக்தர்கள் தங்கள் காணிக்கையை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 8 மாதத்தில் பக்தர்கள் அளித்த காணிக்கை உண்டியல்களில் உள்ள தொகை எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் கோவில் வளாகத்தில் பெண்கள், பெரியவர்கள், மாணவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது உண்டியலிலிருந்து எடுக்கப்பட்ட தொகை பெட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் முன்னிலையில் பெட்டி திறக்கப்பட்டு அதிலிருந்து சல்லடையில் கொட்டப்பட்டு பணம், சில்லறையை காசு என சலித்து தனித்தனியாக எடுக்கப்பட்டன. சல்லடையில் சலிக்க வந்த பணக்குவியல் மற்றும் சில்லறை காசுகள் இவற்றை 100க்கும் மேற்பட்டோர் தனித்தனியாக பிரித்து எடுத்தனர். இயந்திரம் கொண்டு பணம் எண்ணும் பணி நடைபெற்றது. மேலும் காணிக்கையில் வெளிநாட்டு பணம் மற்றும் தாலி உள்ளிட்ட தங்க நகை, வெள்ளி நகைகள் இருந்தது. அவையையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கப்பட்டது. பின்னர் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் பத்திரமாக வைக்கப்பட்டு பின்னர் வங்கி கணக்கில் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.